தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய பதிவில் திருப்பள்ளி எழுச்சி 10வது பாசுரம் கடைசி பாசுரம் பார்க்கலாம். கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன நீவையோ, கதிரவன் கனைகடல் முளைத்தன நீவனோ, துடி இடையார் சுரி குழல் பிழிந்துதறி துகிலுடுத்தேரினர் சூபுணலரங்கா, தொடையொடுத்த துளபமும் கோடையும் பொலிந்து தோன்றியதோர் தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை அழிய நின்றருளி உன்னடியார்க்க ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன நீவையோ, கதிரவன் கனைகடல் முளைத்தன நீவனோ, துடி இடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துகிலுடுத்தேரினர் சூபுணலரங்கா, தொடையொடுத்த துளபமும் கூடையும் பொலிந்து தோன்றியதோர் தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை அழிய நின்று அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் ஒரு 3 அல்லது 4 முக்கியமான பலமான காரணங்களை சொல்லி அவசியம் பெருமாள் கண் விழித்தருள வேண்டும், பள்ளி உணர்ந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அதில் முக்கியமானது அடியார்க்கு அடியாராய் என்னை நீ அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறார். முதல் பாசுரத்தில் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையுலகன்றது காலையும் பொழுதாய், மது விருந்தொழுகின மாமரர் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேயும் ஒரு கமலங்கள் பற்றி பேசுகிறார், இங்கேயும் ஒரு கமலத்தை பற்றி பேசுகிறார். கமலங்கள் கனைகடல் அப்படின்ற அளவில் பேசும்பொழுது அது என்ன ஆறுது கேட்டால், இந்த மாதிரி ஒரு பதிகத்தில் ஒரு முதல் பாசுரமும் கடைசி பாசுரத்துலேயும் ஒரே பொருள் 2 தடவை அதை உபயோகப்படுத்தும் பொழுது அந்த பிரபந்தத்துக்கு அது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு இலக்கண ரீதியாக நம்ம பொருள் சொல்லும் பொழுது அதை எல்லாரும் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, பெரியவாள்லாம் அப்படி சொல்கிற பழக்கம் உண்டு. அதனால் இந்த பதிகம், அதாவது 10வது பாசுரத்திலையும் கமலங்கள் பற்றி சொல்கிறார், முதல் பாசுரத்திலே கமலங்கள் பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு மேன்மையுடைய ஒரு பதிகம். திருப்பள்ளி எழுச்சி ரொம்பவும் மேன்மையானது, தெய்வத்தன்மை பொருந்தியது அப்படின்னு சொல்லி நம்ம நல்லபடியாக, அதாவது ஆழ்வார் எப்படி ஒரு சிறப்பான அளவில் அதை அமைச்சிருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் சொன்னாரா, ஒரே நாளில் 10 பாசுரம் சொன்னாரா அப்படின்னு சொன்னால், ஆனால் இது எப்படி புரிஞ்சுக்கணும், ஆழ்வார் சொல்லிட்டார், ஆழ்வாரோட அனுபவங்கள் இப்படி இருக்குது, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும், அதில் எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சில நேரத்தில் சில செய்திகளை எப்படி வருதோ அப்படியே வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுபவிக்கணும். அதில் நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய தெரியும், ஆனால் பதில் சொல்கிறதுக்கு நம்ம பெரியவாள்லாம் நிறைய விஷயங்களுக்கு பதில் நிறைய நம்ம இது மாதிரிலாம் கேட்போம், இன்னும் கூட தாழ்மையான யோஜனை வச்சுக்கிட்டு அதில் கூட கேட்போம் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கெல்லாமும் பதில் சொல்லிட்டு தான் போயிருக்கா பெரியவா. எல்லாரும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கா. ஆனால் சில கேள்விகள்லாம் நம்ம கேட்கறத தவிர்த்து விட்டா அதில் இருக்கிற பொருள் இருக்கே, அந்த பொருளை சிறப்பாக புரிஞ்சினாலே அது நம்மளை ரொம்பவும் மேன்மைப்படுத்தும். சிறப்பான செய்திகளை மேலும் மேலும் உணர்ந்துக்கிறதுக்கு அதுவே ஒரு நல்ல வடிகாலா வாய்க்காலா அமையும், சென்று சேர்த்துடும், எங்கே போய் சேர்த்துக்கணுமோ அங்கே போய் சேர்த்துடும். அதுபோல் பார்க்கும்பொழுது இந்த பதிகத்தில் இந்த முக்கியமான 10வது பாசுரத்தில் அவர் என்ன சொல்கிறார், சூழ் புனல் அரங்கா அப்படின்னு. அரங்கத்தை எப்படி பண்ணுறது, காவேரி வட திருக்காவேரி தென் திருக்காவேரின்னு 2 பக்கத்துலேயும் ஒரு மாலை போல் அவர் சொட்டிக்கிட்டு போகிறா, அதுக்கு நடுவில் இருக்கிற அப்படின்னு. அந்த பக்கத்தில் திருக்காவேரியை என்ன பண்ணுறது, திருக்காவேரி தீர்த்தத்தாலேயே சூழப்பட்ட ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்ணுறார், திருவரங்கத்தில் பெருமாள் கண் வளர்ந்து அருகிறார். கண் வளர்ந்து அருளும் பொழுது நீ என்ன பண்ணணும், நிச்சயமாக அதை முழிச்சுக்கணும், கண் விழிச்சுக்கணும். எதுக்குன்னு கேட்டால், கடிமலர், கடின்னு சொன்னால் இங்கே மிகவும் வாசனையானது, வாசனையுள்ள பரிமளமுடைய கமலங்கள், கமல மலர்கள், தாமரை பூக்களானவை நன்றாக விகசித்து முழு அளவில் மலர்ந்துருத்து. ஆனால் முதல் பாசுரத்தில் சொல்லும்பொழுது கதிரவன் உதயகிரியில் வந்திருக்கான், அதனால் வந்தபொழுது அது என்னாச்சு, மொள்ள அப்படியே மொட்டு அவிழுறது அப்படின்ற அந்த பொருளில் சொன்னால், இப்போ 10வது பாசுரத்துக்குள்ளே என்ன ஆயிடுத்து, நிச்சயமாக நன்னா விகசித்து பெரிய அளவில் மலர்ந்துட்டு முழு அளவில் மறந்த பிறகு அதுலேருந்து நறுமணம், கடிமலர் என்ன பண்ணுறது, நறுமணத்தை அப்படி எங்கேயும் பரப்பிக்கிட்டு முதல்ல கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன நீவையோ அப்படின்னு ஆச்சு. அடுத்தது நன்றாக மலர்ந்து விட்டன, தாமரையை மலர்த்த வல்ல சூரியனானவன் என்ன பண்ணிட்டான், கனைகடல் கோஷம். தாமரையை யார் மலர்த்த முடியும், அந்த சூரிய
வந்தாதான் மலரும். சூரியனை பார்த்த பிறகுதான் அது முகத்தில் அது விழிக்கும், பெரிய அளவில் மலரும் அப்படின்னு சொன்னால் கோஷம் மிக்க கடல். கனை கடல்னு சொன்னால் எப்பவும் சத்தம் போட்டுட்டே இருக்கும், ஆர்வரித்து கொண்டு இருக்கிற கடல். அந்த ஆர்வரித்து கொண்டு இருக்கிற கடலில் உதயகிரியிலேருந்து மேலே வந்ததுனால நன்னா வந்துட்டான். வரும்போது மொட்டை விழுந்தது, கொஞ்சம் மேலே வந்தோடனே தாமரை நன்னா பண்ணிட்டு விகசித்து மலர்ந்து நறுமணத்தை வீசிக்கொண்டிருக்கிறது. அதனால கனைகடல் கோஷம் செய்வதாலேயே இயற்கையாகவே என்ன பண்ணுது, கோஷம் செய்கிறது அது எங்கேயோ பார்த்து கற்றுக்கல, இயற்கையாகவே சமுத்திரம் சொன்னாலே அதில் ஆர்ப்பரிக்கின்ற அலைகள் எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கும். அதனால் உடைய கடலில் உதயகிரியிலே தோன்றினான். சரி, அதுக்கப்புறம் துடி இடையார். துடின்னு சொன்னால் மெலிசா, அதாவது ஒரு உடுக்கையில் 2 பக்கம் மேலே அகலமாக நடுவில் குறைவாக இருக்குமே, அதுபோல் துடி இடையார் மெலிசாக இருக்கிற மெல்லிய இடைகளை உடைய பெண்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற காவேரி, திருக்காவேரியில், வட திருக்காவேரியில் எங்கே அவளுக்கு குளிக்கிறதுக்கு கிடைக்கிறதோ குளிச்சுட்டு என்ன பாரு, சுரி குழல் பிழிந்துதறி குளிக்கும்பொழுது தலையெல்லாம் ஈரமாயிடுது. அந்த ஈரமான தலையை நன்னா பிழிஞ்சுட்டு திருப்பியும் அந்த ஈர வஸ்திரத்தெல்லாம் மாற்றிட்டு மடி வஸ்திரத்தை உடுத்திட்டு அவள் கரை ஏறிவிட்டா. அது கூட ஒரு காரணம் தான். ஏன்னா எல்லா பெண்களும் விடியற்காலையிலேயே என்ன பண்ண மாட்டா, குளிக்கிறதுக்கு போக மாட்டா. 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் போகாமல் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுறா, சூரியன் உதிச்ச பிறகுதான் ஆறில் போய் என்ன வட திருக்காவேரியிலையோ தென் திருக்காவேரியில் தீர்த்தம் ஆடுறதுக்கு போகிறா. அப்படி போகும்பொழுது போயிட்டு தலையெல்லாம் ஈரமாற்றி ஈரெல்லாம் வளர்த்தி உதறி அதை முடிஞ்சுக்கிண்டு வேற மடி வஸ்திரம் உடுத்திக்கிறா, அந்த ஈர ஆடைகளாக களைஞ்சு விட்டா அப்படின்னு சொல்கிறார். இதில் முக்கியமானது என்ன, பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு அவள் சீக்கிரமாக தன்னை தயார்படுத்திக்கிறாள். ஆனால் பொண்கள்லாம் கூட குளிச்சுட்டு வந்துட்டா, நீ என்ன பண்ணுற, இன்னும் கண்ணை மூழ்ச்சிக்க மாட்டேன்ற, கண் வளர்ந்து அருள விரா இல்லையா, அதை நிறுத்திட்டு கண் விழித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அதுக்கப்புறம் மாதர் தமது முடியை உதறி விட்டு துகில் உடித்து தம் ஆடைகளை உடித்துக்கொண்டு கரையேறி விட்டார்கள். ஒழுங்காக தொடுக்கப்பட்ட தொடையொடுத்த துளவமும் அப்படின்னு தொடையொடுத்துன்னு சொன்னால் ஒழுங்காக சீராக வரிசை மாறாமல் அடுக்கடுக்காக தொடுத்த துளவம் சொன்னால் துளசி மாலைகள், பச்சை கலரில் இருக்கிற துளசி. துளவம்னு சொன்னால் பச்சை கலர் இலை. என்னது, இப்போது பெருமாளுக்கு பத்திரம் புஷ்பம் பழம் தோயம்னா பத்திரம் என்பது ஒரு இலைன்னா அந்த துளசி இலையால் தொடுக்கப்பட்ட மாலைகளை நான் பளிச்சுன்னு இருக்கிற தோளில் கூடல் இருக்கு இல்லையா, அந்த குடலில் போட்டு அதில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு தோளில் மாட்டின்ற இருக்கிற அடியார்கள்லாம் இங்கே வந்துவிட்டா, எல்லாரும் வந்திருக்கா. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தொடரடி பொடியாழ்வாரே அவருக்கு பூ தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது தான் கைங்கரியமாக பண்ணிட்டு இருந்தார். நந்தவனம் அமைச்சு அந்த நந்தவனத்தில் கிடைக்கிற புஷ்பங்கள்லாம் கலந்து அது எல்லாத்தையும் பூ தொடுத்து பெருமாளுக்கு திருவடிகளுக்கு என்ன பண்ணோம், சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அவர் தன்னையே தான் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னு தன்னையும் 3ஆம் பாவத்தில் செகண்ட் பர்சனில் பார்த்து சொல்கிறதா இருந்தாலும் சரியான பொருள் தான், அதை ஏற்றுக்கலாம், அது எடுத்துக்கொள்ளக்கூடியதான். தமிழுக்கு அப்படி கூட பொருள் சொல்ல முடியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதை என்ன ரசோக்தியை மேலிட்டு சொல்லணும்னு சொன்னால், இதுபோல் தன்னை போல இன்னும் எத்தனையோ பேர் அடியார் இருப்பா இல்லையா, எத்தனையோ பேர் பெருமாள் மகா விசுவாசத்தோட பெருமாளுக்கு பூ சமர்ப்பிக்கணும், திருத்துழா சமர்ப்பிக்கணும் இருக்கிறவாள்லாம் இருக்கும்பொழுது அதுபோல் உள்ளவர்கள், அதாவது பளிச்சுன்னு என்ன ஒரு தோளில் துளவம் தொடுத்து துளசியை தொடுத்து பூக்கூடலில் வச்சுட்டு அந்த பூக்கூடையில் வச்சுட்டு எடுத்துன்னு வரவா, அதுபோல் இருக்கிறவாளும் நின்றுருக்கா. அவளும் வந்துட்டா. அவளோட கூட அடியேனையும் அங்கே அழியன்னு சொன்னால் நம்ம இவன் நம்ம பையப்பா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் உன்னோட ஆளா, உன்னுடையவனா, உன்னை சேர்ந்தவனா என்னை அங்கீகரிக்க வேண்டும். அடியேனை அங்கீகரித்து அடியார் தம் அடியார், அவங்க நம்ம இந்த அடியார்களுக்கெல்லாம் அடியாருக்கு அடியாராக இருக்கணும். பெருமாளுக்கு பக்தி செய்கிறது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது ஒரு சிறப்பானது. அதுவே முதல் படி, அதை எல்லாரும் ஏற்றுக்கணும். அதை நம்ம மனம் மாறாமல், மனம் என்ன பண்ணாது, அதில் ஒரு சலிப்பு இல்லாமல் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், ரொம்ப அத்தியாவசியம். ஆனால் அதை காட்டிலும் பெருமாள் என்ன பண்ணணும், பெரிய கிருபை பண்ணி அடியாருக்கு அடியார், நம்ம அவரோட அடியார் நம்மளை போல 304 பேர் இருப்பா இல்லையா, பெருமாள் நம்மளை காட்டிலும் சிறப்பானவர்கள், இன்னும் மேலான பக்தி செய்பவர்கள், இன்னும் மேலான என்ன பண்ணோம், சரணாகதி தத்துவத்தை நன்னா உணர்ந்து பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணணும். அப்படி கைங்கரியம் பண்ணால் ரொம்ப நாளாக வருஷக்கணக்காக பண்ணிட்டு இருப்பாளே, அவளுக்கிட்ட நமக்கு ஒரு சேர்ப்பினையை எடுத்து கொடுக்கணும், ஆட்படுத்தி தரணும். அடியாருக்கு என்னை ஆட்படுத்து,
அடியார் தம் அடியார் நம்மாழ்வார் எப்படி சொல்றாரோ அதுபோல அடியார் தம் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தம் அடியார் தொத் பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்தியான்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி எத்தனை பேர் அடியார் தம் அடியார் அப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். வேலைக்காரனுக்கு வேலைக்காரனுக்கும் வேலைக்காரனாக எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னா கைங்கரியம் ரொம்ப சிறப்பு. கைங்கரிய சிரோமணி அப்படின்னு நம்ம ஒரு பேர் கிடைக்கிறதுன்னு வைங்க, அது ரொம்ப ஏற்புடையது. அதை பார்த்து நம்மளும் உள்ள மகிழலாம். நம்மளுடைய ஒரு பக்தன் இப்படி ஒரு கைங்கரிய சிரோமணின்ற அதில் ஒரு ஈடுபாடோடு இருக்கான் அப்படின்னு பெருமாளுக்கும் அது உள்ளம் குளிர்ந்துடும். அதனால என்ன ஆச்சு, தேவர்களுடைய அடியவர்களான பாகவதர்களுக்கும் தொண்டு செய்வதற்கு அடியனை ஆளாக்க வேண்டும், அதற்காக பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்தில் குளிக்கிற பெண்கள் எல்லாம் சீக்கிரமாக குளிச்சுட்டு அவளும் தலையெல்லாம் உதறிண்டு வேற மடி வஸ்திரம் உடுத்திண்டு மேலே ஏறிவிட்டா, அதனால நீங்கள் கண்டிப்பாக கண் விழிச்சுக்கணும் அப்படின்னு பெருமாள் என்ன சொல்கிறார், பெருமாளை பார்த்து ஆழ்வார் இப்படி சொல்கிறார். ஆனால் இதில் முக்கியமானது நம்மளுடைய அஜ்ஞானமாகிற ஆடைகள் இருக்கு இல்லையா, மதம் ஆச்சரியம், அப்புறம் இந்த எல்லா விதமான எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, கோபம் தாபத்திரயங்கள் அப்படின்னு சொன்னால் இதெல்லாமும் இந்த ஜீவனை மறைக்கக்கூடிய ஒரு ஆடைகள். இதில் ஒன்றுத்தாலே நம்மளை போத்தினுட்டமான அதுலேருந்து வெளியில் அதுக்கப்புறம் வெளியில் அப்புறம் வெளியில் வரத்துக்குள்ளே நாழியாருது, அதுக்குள்ளே ஜென்மா கடத்தேற மாட்டேங்கிறது, சரீரம் பழிஷாருது, சில நேரத்தில் சில கைங்கரியங்கள்லாம் பண்ண முடிய மாட்டேங்கிறது, அதெல்லாம் போகிறது இல்லையா. அதனால் இந்த ஆடைகளில் பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தில் யமுனா நதிக்கரையில் கோபிகைகள்லாம் சரியாக வஸ்திரம் அணிஞ்சிக்காமல் குளிக்கிறா. அந்த யமுனையில் குளிக்கிறது தவறு, அப்படி குளிக்கக்கூடாது, வஸ்திரம் இல்லாமல் தண்ணி முன்னாடி நிற்கக்கூடாது அப்படின்றது அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அவளோட ஆடைகள் எல்லாம் கவர்ந்து எடுத்துட்டு போய் பெருமாளை சரணாகதி பண்ணு, எப்படி ஜலத்து முன்னாடி வஸ்திரத்தோடு இருக்கணும், வஸ்திரம் இல்லாத ஜலத்து முன்னாடி நிற்கக்கூடாது, ஆப்போனாரா இது புரோக்தகான்னு சொல்கிற மாதிரி ஜலரூபியாக இருக்கிற பெருமாள் முன்னாடி கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வஸ்திரம் இல்லாமல் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய கருத்து, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து, எல்லாரும் அனுசரிக்க வேண்டிய கருத்து. அதை எப்படி அந்த காலத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் யமுனா நதிக்கரையில் அங்கே இருக்கிற கோபிகைகளுக்கு சொல்லி கொடுத்தாரோ அதுபோல் இங்கே இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெண்மணிகளாமோ. ஆனால் அவளும் என்ன பண்ணா, திருக்காவேரியில் போய் திருத்தமாடினா தலையெல்லாம் ஈரமாயிடுத்து, அதெல்லாம் அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிண்டு உதறிட்டு மடி வஸ்திரம் கட்டிண்டு மேலே வந்துட்டா அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் இங்கே இருக்கிற ஸ்திரீகளுக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஸ்திரீகளுக்கும் அவளுக்கு அஜ்ஞானமாகிற இருட்டு இருக்கிற இந்த தாபத்திரயங்கள், மதம் ஆச்சரியம், கோபம் தாபம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லையா, அந்த பொறாமை, அப்புறம் எடுத்து கொள்ள ஏதாவது எந்த விஷயங்களும் சத் விஷயங்களில் ஈடுபாடு இல்லாமல், அதுபோல் அந்த நம்மளோட ஜீவனை மறைக்கக்கூடிய ஆடைகள் எல்லாமும் களைந்து இங்கே இருக்கிறவாளுக்கும் சுவாமி அவசியம் அனுகிரகம் பண்ணணும், அருள் புரிய வேண்டும். அதனாலாவது கூட என்ன பண்ணணும், அவசியம் சுவாமி ரங்கநாத சுவாமி என்ன பண்ணணும், கண் விழித்து அருள வேண்டும். கண் விழித்து அருளம்னு சொன்னால் பள்ளி உணர்ந்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதனால இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தொடங்கி என்கிற சொன்ன வாசியாரே தேவரீர் பக்கல் ஒரு பிரயோஜனம் கொண்டு இப்போ இத்தனை பேர்லாம் வந்துட்டு போனாலே பெருமாளை பார்த்து சேவிக்கிறதுக்கு எல்லாரும் வந்தவாள்லாம் என்ன பண்ணா, ஒருத்தர் வாதி வாசிக்க வந்தா, அப்புறம் இந்திரன் அவனோட வெள்ளை யானையில் வந்தா போல அப்படின்னு ரிஷிகள்லாம் வந்தா, தபஸ்விகள்லாம் வந்தான்னு சொன்னா, அப்புறம் துவாதச ஆதித்யர்கள் வந்தா, அப்புறம் வாயு யமன் எல்லாரும் வந்தா, அக்னி யமன் அவள்லாம் எல்லாரும் வந்தாளே, அவள்லாம் எதுக்கு வந்தா, பெருமாளை ஒரு தடவை அவர் கண் விழித்து அருளும்பொழுது அந்த திவ்ய கட்டாட்சத்து தன் மேலே வாங்கிக்கணும், அது ஒரு பிரயோஜனமாக நின்று அதுக்காக இருந்துட்டு போயிட்டான். அவள்லாம் அப்படிதான் போடுவா. ஆனால் அடியனை போல இருக்கிறவா என்ன பண்ணுவா, எப்பொழுதும் பெருமாளுடைய திருவடி தாமரைகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க வேண்டும். இந்த திருவண்ணத்தூண் பக்கத்தில் இருந்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கணும், கண்குளிர சுவாமியை சேவிக்கணும், சுவாமி மருந்த பண்ண கண்குளிர அடியனை கட்டாட்சிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவளுக்குலாம் ஒரு பிரயோஜனம், அவ்வளோதான். பார்த்தா சேவிச்சா போயிட்டே இருப்பா. ஆனால் அடியனை போல இருக்கிறவா இங்கேயே பெருமாளுடைய திருவடி வாரத்திலேயே நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அதனாலேயும் சுவாமி அடியனுக்கு அருள் செய்வதற்காக வேண்டும், அது மட்டுமாவது என்ன செய்யணும், கண் விழித்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதாவது முகவிலாசமே பிரயோஜனமாய் இருக்கிற அடியனுக்காகவும் திருப்பள்ளி உணர்ந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து முடிக்கிறார் ஆழ்வார். இந்த இடத்துல பெரியவாச்சான் பிள்ளை ஒரு பெரிய
ஏற்று கருத்து எப்படி சொல்லிருக்காருன்னு கேட்டால், இவருடைய அடியார் அடியாராக இருக்கபடி இப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஸ்ரீபாத ரேணு, இப்படிப்பட்ட வைஷ்ணவர்களின் ஸ்ரீபாத ரேணு என்கிறார். அதாவது அடிப்பொடி, தொண்டர் அடிப்பொடி அப்படின்னு சொல்றார். பொடினா என்ன? துகள். யாரோட துகள்? அடிப்பொடியா? யாரோட அடி? தொண்டர் அடிப்பொடி. அதனால தன்னை வந்து தொண்டர் அடிப்பொடியான இருக்க அப்படின்னு தனக்கு ஒரு பேர் இருக்கணும்னு சொன்னால் ஸ்ரீ வைஷ்ணவர்களான பாகவதர்களுடைய என்ன ஸ்ரீபாத ரேணுவாக இருக்க விரும்புகிறார். அடியனை அப்படின்னு அழியன் அப்படின்னு சொன்னால் சொன்னோம் நம்ம பயல்பா அப்படின்னு நம்ம பெருமாள் தனக்கு ஒரு அங்கீகாரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த ஆத்மாவினுடைய ஆர்ப்பை துடைத்தல். ஆத்மாவுக்கு என்ன ஈர்ப்பு இருக்கே? பெருமாளுடைய திருவடிகளில் கைங்கரியம் பண்ணணும். பெருமாளுக்கு எந்த நேரம் என்ன நம்மளுடைய ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி ஒழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார். அதுபோல எப்பொழுதும் பெருமாளுக்கு என்ன மனம் சலியாதவாறு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தன்னை ஒரு கருவியாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். நிலை நின்ற இதுவேறே. அப்புறம் அழியன் என்றருளி. அழியன் என்ன சொன்னா சிநேகிதம் பற்றி, அதாவது நட்பு பாராட்டி அதுக்கு ஒரு திருவுள்ளம் பற்றி அடியேனை அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார் ஆழ்வார். அப்புறம் உனது அடியாருக்கு ஆட்படுத்த வேண்டும். உனது அடியார் யாரு? பெருமாளுக்கு ஏற்கனவே ரொம்ப நாளாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம இப்போதான் புதுசாக வந்தோம். வி ஆர் வெரி மச் நெய்வு. அப்படின்னா என்ன? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் அவன் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ். அதில் என்ன இருக்கும்? பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி நல்ல பழக்கம் இருக்கு இல்லையா? நல்லா பழக்கம் இருக்கிற அதுபோல இருக்கிற அடியார்களுக்கு அடியேனை ஆட்படுத்த வேண்டும். அவளுக்கும் கைங்கரியம் பண்ணி அந்த கைங்கரியத்தில் உகக்க வேண்டும் அப்படின்னு என்னை ஆட்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். என்ன? அதாவது பேதையன் நெஞ்சம், என்னோட மனசு வந்து இப்படிலாம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்காம தொடர்ந்து கைங்கரியத்தில் ஈடுபடுறதுக்கு அடியனுக்கு அருள் புரிய வேண்டும். அதாவது தொண்டரம் அப்படின்னு சடகோபன் அருள் செய்தா போலே என்ன பண்ணணும்? என்னை எல்லை நிலத்திலே நிறுத்த வேண்டும். கடைசியில் நிறுத்துக்கணும். ஆனால் அவசியம் பெருமாளுடைய அனுகிரகம் அடியனுக்கு கிடைக்கிறதற்கு சுவாமியே அங்கீகரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதாவது அபிமத சித்தி உண்டானாலும் அதுக்கப்புறம் இப்போ உங்கள் அபிமத சித்தி கேட்டதெல்லாம் கிடைக்கிறது, பார்த்ததெல்லாம் கிடைக்கிறது, அப்போ கூட என்னத்துக்கு உறங்குமா போலே எதுக்கு தூங்கிட்டே இருக்க முழிச்சுட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். தேவர்களுடைய யோக நித்திரையை என்ன பலபரியந்தமானாலும் கடிச்சு போச்சு. நீங்கள் கண்ணை மூடின்னு படுத்துட்டு இருக்காக அதுக்கு என்ன பொருளோ என்ன பலமோ அது கிடைச்சிடுது. பலபரியந்தமானாலும் உறங்குவது எத்தனையோ, எதுக்கு தூங்கிட்டே இருக்கணும்? தயவு பண்ணி முழிச்சுக்கோங்க அப்படின்னு பெருமாள் வந்து முழிச்சுக்கணும், அவசியம் கண்ணு முழிச்சுக்கணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்டு அருளுறார். அதற்கு ஈடாக பெரியவாச்சான் பிள்ளை இப்படியெல்லாம் ஒரு அதுக்கு எக்ஸ்டெண்டட் எக்ஸ்பிளனேஷன் அப்படி கொடுத்துருக்காரு அதில். அதனால் இன்னும் வர பாசுரங்கள் எல்லாம் நம்ம இன்னும் சிறப்பாக பார்க்கலாம். ஆனால் இந்த பாசுரத்தோட இந்த திருப்பள்ளி எழுச்சி பெருமாளுக்காக பாடின சுப்ரபாதம், தமிழில் பாடிய சுப்ரபாதம், திருவரங்கத்து எம்பெருமானாகிய யார் அவர் நம்மளோட ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கு பாடின திருப்பள்ளி எழுச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.